அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கத்தோடு நமஸ்காரங்களை கூறி விநாயகர் துதியோடு தான் நம்மளுடைய தொகுப்பை ஆரம்பிப்போம். பிடியது உணர்வுமை கொலிமிக்கு கரியது வடுகொடு தானாதடி வழிபடு மாவரிடர் கடி கணபதி வருளினன் மிக கொடை வடிவினர் பயல்விழி வளமுறை என்று விநாயகர் பெருமானை துதித்து நம்ம வணக்கம் கூறணும்னாவே வாழ்க்கையில நம்ம பயணத்துல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்குதான் வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த அற்புதமான தொகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, போன தொகுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவத்தினுடைய தத்துவங்களை பத்தி பார்த்தோம். இப்ப வரக்கூடிய தொகுப்புகள்ல இந்த அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய பல இல்லல்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் இப்ப திருமணத்தை பத்தி நிறைய ஒரு இல்லல்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த தோஷம் இந்த தோஷம் குரு பார்வை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் சரியான விளக்கங்களும் ஆராய்ச்சிகளும் இன்னமும் சரியான முறையில ஒரு தீர்வு காண முடியல. ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான கலை. இது யாருக்கு எப்படி கிடைக்குங்கிறது ஒரு அற்புதமான கலை. அதை விட அப்படி அந்த கலைகளை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன வழிகள்ல யாருக்கு எப்படி நன்மைகளை தேடி தரணுங்கிறது தான் ஒரு புனிதமான பயணம் இது. அந்த மாதிரி ஒரு பயணத்துல இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொருத்தங்கள் பாக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் அதாவது நம்ம திருமண பொருத்தங்கிறது பாக்குறோம். திருமண தடைகள் 10 பொருத்தங்கள் ஏற்படும் பாதிப்புகள் எப்படி என்னங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். திருமண பொருத்தங்கள் பிரிய முடியாத ஒரு சக்தியாக கிடைக்கிறது. 10 பொருத்தங்கள் தான், ஆனால் அவை உடலை கெடுக்கும் கொலஸ்ட்ராலை போன்றது. அந்த 10 பொருத்தங்கள் கொலஸ்ட்ரால் ஒருத்தருக்கு எப்படி இருந்தா அது எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோமோ அது போல அந்த 10 பொருத்தங்கள் நம்மளோட கொலஸ்ட்ரால் போலது. அப்ப என்ன பண்ணோம், ஆயுளை நிர்ணயிக்கிறது, அந்நிர்ணயம் தராது, புத்திர பேரை தராது. இவற்றை தருவது 12 வீடுகளில் உள்ள கோள்கள் தான். இப்ப நான் தான் சொல்ல வரேன். கொலஸ்ட்ராலுங்கிறதுக்கு புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இவங்களுக்கு தோஷம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருந்துட்டாலும், ஆனா அந்த 12 வீடுகளில் உள்ள கோள்கள் மட்டுமே நமக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான தொகுப்பு. இதுல ரெட்சி பொருத்தம் இருந்தா அவங்களுக்கு திருமணம் அவ்வளவு தூரம் மகிழ்வா இருக்காதுன்னு உடனே பொருத்தம் சரியில்லைன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா ரெட்சி பொருத்தம் இல்லாதவங்க ரொம்ப பேர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நல்லாவே மகிழ்ச்சியாவே வாழ்ந்து 60 கல்யாணம் பண்ணிருக்காங்க, நல்லாவே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ரெட்சி பொருத்தங்கிறது ஒரு வகையில இருந்துட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் மகிழ்வாவே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த இது போல இன்னும் பல பொருத்தங்கள் இதுல இந்த ஓம் என்ற குறியில எப்படி முதன்மையா இருக்குதோ அது போல இந்த 10 பொருத்தங்கள்ல இந்த ரெட்சி பொருத்தம் தான் முக்கியமா ஜோதிடர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே ரெட்சி பொருத்தம் சரியில்லை, நீங்க ஜாதகத்தை சேர்க்க கூடாது அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ரெட்சி பொருத்தம் என்பது உண்மைதான், ஆனால் அவர்களுடைய இன்னும் பல பொருத்தங்களை நாம் பார்க்க வேண்டும். அதாவது மகேந்திர பொருத்தம், ஆயில்ய பொருத்தம் மற்றும் அவருடைய மக்கள் செல்வங்கள் பொருத்தம். இது போல 10 பொருத்தங்களில் எத்தனை பொருத்தங்கள் அவர்களுக்கு வருது, அப்ப இவருடைய ஆயுள் எப்படி இருக்கும், அந்த பொண்ணினுடைய ஆயுள் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் பார்த்துதான் நம்ம அவங்களுக்கு ஒரு பொருத்தங்களான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படிதான் இந்த காலகட்டங்களை நம்ம பார்க்கணும். இப்ப பார்க்க போறாதான். அப்ப 10 பொருத்தங்களில் நம்ம ஒரு முடிவான நிலைக்கு வரும்போது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடிகர்கள் நடத்தும் நாடகங்கள் எப்படி இருக்கிறதோ அது போலதான் நடிகர்கள் நடத்தும் நாடகங்கள் எப்படி நமக்கெல்லாம் ஒரு பாதிப்பா தெரியுதோ அது போலதான் இந்த பொருத்தங்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம், பொருத்தங்கள் ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் மன பொருத்தங்களையும் அவங்க கொண்டு வந்து காமிக்கணும். மனப்பொருத்தங்கள் அப்படிதான் 10 பொருத்தங்கள்ல திருமணம் நிச்சயிக்கலாம். திருமண வாழ்வை நிர்ணயிக்கிறது கோள்கள் மட்டுமே என்று நிர்ணயிக்க முடியும். அதாவது கோள்கள் தான் இப்ப எத்தனை நட்சத்திரத்துக்கு
இந்த நட்சத்திரத்துக்கு அது பொருந்தாது, இது பொருந்தாது, இதுக்கு அந்த பொருத்தம் இல்லை, அப்படி பொருத்தம் இல்ல. நம்மளுடைய ஜாதகத்தில் கோள்கள், அந்த 9 கோள்கள் எங்க இருக்குங்கிறத பார்த்துதான் நம்ம அந்த 10 பொருத்தங்களை நிர்ணயிக்கப்படும். அப்ப திருமணம் என்பது சொர்க்கத்திலா அல்லது நகரத்திலா என்பதை நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமானது அந்த கோள்கள் மட்டுமே. இப்படி திருமணத்தில் 1000 என்பார்கள். அதாவது திருமணம் 1000 அப்படின்னு சொன்னா 1000 பயிர்மாங்க. அது உண்மைதான். ஏன்னா அதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய விளக்கங்கள் அந்த தொகுப்பிலே சொல்றேன். இப்படி பார்க்கும்போது நமது திருமண வாழ்வை நிர்ணயிப்பது 3 தான். இப்ப நம்ம கோள்களை பத்தி சொல்லிருக்கோம். அந்த திருமண வாழ்வுல 3 தான் நம்மள நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியான திருமண பொருத்தம் எப்படி என்னங்கிறத இலக்கண ரீதியா பார்க்கிறது, சரியான திருமண நாள் குறிக்கணும். இப்ப இவங்களுக்கு உள்ள கால சூழ்நிலை, திருமணத்தினுடைய தடைகள் ஏற்பட்டால், இருவருக்கும் ஒத்து போனால் பிரம்ம முகூர்த்தத்துல திருமணத்தை வச்சுக்கணும். அப்ப அந்த நாள்ல குறிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தினுடைய ஒரு நாள், அதை நம்ம சரியா குறிச்சு பார்த்துக்கணும். இப்படிதான் திருமண பொருத்தங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுங்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த 3 தான் முக்கியமா நம்ம பார்க்கணும். அப்புறம்தான் அந்த 10 பொருத்தங்களுக்கு வரணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம லக்கணங்களை ஆராய்ந்து அதிலிருந்து பொருத்தங்கள், அவருடைய ஆயுள் பலம், அவருடைய அதாவது குழந்தை பாக்கியம், அவருடைய அந்த ஒவ்வொரு தொழில் ரீதியான பிரச்சனை, இதெல்லாமே ஆராய்ந்துட்டு தான் அப்புறம் இவங்களையும் ஆராய்ந்துட்டு அப்புறம் பொருத்தங்கள் பார்த்தோம்னா 1, 2 அதாவது 2, 3 பொருத்தங்கள் ஒத்து வரல அப்படின்னா பரவாயில்ல. அதனால திருமணத்தை நான் சொன்னது போல காலை முகூர்த்தத்துல வச்சுக்கலாம், நல்ல நாள் பார்த்து குறிச்சு வச்சுக்கலாம். அதே போல அவங்களுடைய அந்த சாந்தி முகூர்த்தத்தை நம்ம பகிர்ந்து வச்சுக்கலாம் இந்த நாளுங்கிறத பார்த்து. இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். அப்படி பார்க்கும்போது விதிகள் இருக்கு. இந்த திருமணத்துக்குன்ற ஒரு விதிகள் இருக்கு. அதாவது திருமண பொருத்தத்தில் விதிகள் முக்கியத்துவம் தராமல் விதி விலக்குகளுக்கு முக்கியம் தருவார்கள். இது விதிகளுக்கு முக்கியத்துவம் தரணும். அது விட்டு விதி விலக்குகளுக்கு எல்லாம் முக்கியம் தருவார்கள். இப்படி போன்றவர்கள் விதிகள் முக்கியத்துவம் நினைப்பார்கள் என்று முடியவே முடியாது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 10 பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியது ஜோதிட பெருமக்கள் கோள்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நான் இப்ப சொல்றது பத்தி தான். இந்த 10 பொருத்தங்கள்ல 7 பொருத்தம் இல்ல, 8 பொருத்தம் இருக்கு, இல்ல 1 பொருத்தம் இல்ல அப்படின்னு அதை அமைச்சுடுறது ஜோதிடர்களுடைய ஒரு அற்புதமான விளக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் குரு பார்வை என்ன வல்ல, அல்ல உங்களுக்கு நாளாகும் உங்க கல்யாண திருமண பொருத்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா தின பொருத்தம் இல்ல, அப்புறம் இன்னும் 2 ரிச்சு பொருத்தம் இல்ல, எப்படியுமா தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்ம 2 பேத்துக்கு மனசு ஒத்து வந்தா அற்புதமா திருமணத்தை நடக்கலாம். அப்படிதான். அப்படிங்கும்போது இது மாதிரிலாம் பார்த்தோம்னா அதனாலதான் இப்ப 30 வயசு 35 வயசு வரலையும் கூட திருமணம் ஆகாம இன்னும் இருக்காங்க. அதுக்கு உதாரணமா சொல்றேன் கேளுங்க. சிம்ம லக்கணத்தில், அதாவது சிம்ம லக்கணத்தில் யோகாதிபதியான செவ்வாய் 4ல் ஆட்சி பெற்றிருப்பினும் செவ்வாய் தோஷம் என்று கூறி செவ்வாய் தோஷம் உள்ள தான் கல்யாணம் பண்ணணுமாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விளக்கு இருக்கு. ஒவ்வொரு செவ்வாய் தோஷம் ஒரு இடத்துல இருந்தா அது செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கு இருக்கு. அது போல ஒவ்வொரு சில எளிமையான பரிகாரங்களும் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்துட்டு கூட திருமணத்தை நடத்தலாம். அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப நல்ல பொருத்தங்கள் வந்து கடைசி முடிகிற நேரத்துல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுக்கு இந்த பொருத்தம் முக்கியமா இல்ல அப்படின்னு நம்ம அமைச்சிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப இல்லங்களை ஏற்படுத்தி கொண்டு நிற்போம். அப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ச்சி ஜோதிட ரீதியா நம்ம பொருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 முக்கியம் தேவை. இந்த நான் ஒவ்வொரு கால அந்த 9 கோள்களுடைய முக்கியத்துவம் தேவை. அதை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அப்புறம் இந்த 10 பொருத்தங்களை பார்த்தும் நிறைய பேர் திருமணத்தை வந்து எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டாய் நிக்கிறாங்க. அதாவது கணவனுடைய ஒரு காலகட்டம் சரியில்லாம போவோம், அல்லது விவாகரத்து வரும். இவங்களுக்கு எல்லாம் எல்லா பொருத்தமும் இருக்கும். எல்லா பொருத்தமும் இருந்தும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லக்கணங்களுடைய அமைப்பு சரியில்லாம இருக்கிறது அவங்களுடைய காலம். அந்த திருமண நாள் குறிக்கப்படாத காலம். இன்னொன்னு சாந்தி முகூர்த்தம். இதெல்லாம் தான் முக்கியத்துவம். இதுதான் முக்கியத்துவம். அப்ப
கண பொருத்தம் இல்லை என்று பொருத்தம் போடக்கூடாது என்கிறது கேரளா ஜோதிடம். இப்ப எப்படி நம்ம வெற்றி பொருத்தம் இல்லைன்னா அது மாதிரி கேரளா ஜோதிடம் என்ன சொல்லுது, கணப்பொருத்தம் இல்லை என்றால் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய லக்கணம், நம்மளுடைய நேரம், அதை பார்த்தாவே போதும். அப்புறம் 9 பொருத்தங்கள் இருந்தும் தின பொருத்தம் இல்லை என்று சொல்வது, அதாவது பல காலகட்டங்களில் இவங்களுக்கு தின பொருத்தம் இல்லை என்று பல ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் பதிய வைக்கிறாங்க. இப்படிலாம் தேவையில்லாதது. நம்ம எடுத்துக்கக்கூடியது மறுபடியும் சொல்றது, நான் என்ன சொல்றது, அந்த லக்கணங்கள் 9 கோள்கள் அதை எடுத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலத்தினுடைய வடிவம், அவங்களுடைய ஆயுள் பலம் எவ்வளவு இருக்கும், அவங்களுடைய ஒவ்வொரு பாகம், அதாவது அப்படிங்கிறத மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு 5 பொருத்தம் இருந்தா கூட தாராளமாக அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம். இப்படிதான் திருமணம் நடைபெறணும். இதுதான் திருமணத்தினுடைய முக்கியமான தத்துவங்களும் கூட. இப்படி நம்ம ஜாதகத்துல ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு செய்யும் போது நமக்கு பல தோஷங்கள்ல இருந்து விடுபடலாம். இப்ப அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்க்கக்கூடியது, இப்ப நம்ம திருமண தடைகள் ஏன் வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமா இதுல விளக்கம் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா கோள்கள் பார்க்கணும், நேரங்கள் பார்க்கணும், மன ஒற்றுமைகள் பார்க்கணும், குடும்பத்துடைய தாய் தந்தையினுடைய பார்க்கணும். இதெல்லாம் தான் நமக்கு ஒற்றுமை. இதெல்லாம் ஒற்றுமையை வச்சுட்டு கடைசி காலகட்டத்துலதான் அவங்களுக்கு 10 பொருத்தங்கள்ல எத்தனை இருக்கு, பரவாயில்ல இந்த ஒரு பொருத்தம் இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன காலகட்டத்தை பரிகாரம் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா திருமண தடைகளுக்கே வாய்ப்பு இல்லை. அப்ப தோஷம் சொல்றாங்களே, ஆமா தோஷங்கள் இருக்கு. எத்தனை தோஷங்கள் தெரியுங்களா இருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்க. கலத்திர தோஷம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புலையும் நான் கொடுத்துட்டு இருப்பேன். கலத்திர தோஷத்தை பத்தி ஒரு வகுப்புல கொடுப்பேன். அப்புறம் மங்கல்ய தோஷம், ஆயில்ய தோஷம், புத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், ராக தோஷம், புனர்பூச தோஷம், விஷக்கன்னிய தோஷம், திருமண தடை தோஷம், திருமண ஆகாத நிலை, இதெல்லாமே லக்கணத்துல எப்படி வருது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லக்கணத்துல எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு கட்ட ரீதியாவே நான் ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன். அந்த அடுத்த வகுப்புல இருந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பேன். கலத்திர தோஷம்னா அவங்களுக்கு எப்படி பாதிக்கும், எந்த கட்டத்துல எப்படி இருந்தா அவங்களுக்கு கலத்திர தோஷம் அப்படிங்கிறது. இப்ப பொதுவா திருமண தடைகள், திருமண பொருத்தங்கள், அதை மட்டும்தான் இந்த தொகுப்புல நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த முறை தோஷத்தை பத்தி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த திருமண தடைகள் வர்றதுக்கு பரிகாரங்கள் எதுவும் இருக்கா? உறுதியா பரிகாரம் இருக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. எப்படி சார் பரிகாரம் இந்த திருமண தடைகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆயுளை நிர்ணயிக்கதும் திருமணத்தை நிர்ணயிக்கதும், அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களில் ஏற்படக்கூடிய எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பை கொடுக்கதும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியத்துவமானது. அதுல சிறு தெய்வங்கள் இருக்கும், பெருந்தெய்வங்கள் இருக்கும். இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் எப்படி சார் முறை? அதாவது நம்மளுடைய முற்பாட்டனார்கள் பாட்டனார்கள் வழி வகுத்து வைத்து கொடுத்துட்டு போன அந்த முறைதான் நமக்கு வம்சாவளியா வரக்கூடிய குலதெய்வம். அப்ப அது சிறு தெய்வமா இருந்தாலோ பெருந்தெய்வமா இருந்தாலோ நம்ம வருடம் ஒரு முறை அவ்வாலயத்திற்கு சென்று அன்னம் பாலிப்பு செய்துட்டு வந்தாலே இந்த மாதிரி திருமண தடைகள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். இதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். இப்ப குலதெய்வங்கிறது ஆண் வீட்டை எடுத்துக்கிறதா பெண் வீட்டை எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது நிறைய கேள்வி வருது. இப்ப 2 பேருமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், இப்ப ஆண் வீட்டு குலதெய்வத்தை எடுத்துக்கிறதா பெண் வீட்டு குலதெய்வத்தை எடுத்துக்கிறதா அப்படிங்கறது பார்க்கும்போது ஆண் வீட்டு குலதெய்வம் தான் முக்கியம் எடுத்துக்கணும். அறிவியல் ரீதியா எப்படின்னு கேட்டீங்கன்னா, XY குரோமோசோம்ஸ்கள் ஆண்களுக்கு இருக்கு, ஆனா பெண்களுக்கு XX மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த XY குரோமோசோம்ஸ்கள் அவங்களுடைய அணுக்கள் இணையும் போதுதான் அங்கு ஆணா பெண்ணாங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அப்ப நம்ம வம்சாவளியா இந்த YX குரோமோசோம்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், பெண்களுக்கு Y கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைன்னா அது அவங்களுடைய ஆண் வாரிசுகளை பொறுத்துதான்.
அப்படிதான் அது வரும். பெண் வாரிசுகள் கிடையவே கிடையாது. அப்ப பெண் வீட்டாருக்கு 2 குலதெய்வம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் அவங்க குலதெய்வத்தை வணங்கணும். இந்த ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே ஆண்களுக்கு என்ன குலதெய்வமோ அதை நம்ம வணங்க ஆரம்பிச்சிடணும். இப்படிதான். அப்ப புரிஞ்சுக்கிட்டோம்ல எப்படி குலதெய்வத்தினுடைய ஒரு வம்சாவளி வருது. இப்ப நமக்கு 2 பேரை தான் தெரியும். நம்மளுடைய பாட்டனை தெரியும், பாட்டனுடைய அப்பாவை தெரியும். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஒய் குரோமோசோம்ஸ்கள் 13 வருடங்கள் தொடர்ந்து அதனுடைய தன்மையை கொடுத்துட்டே இருக்குமா வம்சாவளியா, 13 ஆண்டுகள். இப்ப அடுத்து ஒருத்தருக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த 13 ஆண்டுகளோடு அவங்களுடைய வம்சாவிருத்தி நின்று விட்டது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காண்டி எனக்கு ஆண் குழந்தை வேணும், நான் 4 அந்த காலத்துல அப்படிதான் 5 குழந்தைகளை பெண் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது வம்சாவளியா. அப்ப அங்கேயும் ஒரு குலதெய்வ வழிபாடுங்கிறத நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த பாக்கியத்தினுடைய அறம் தர்மத்தின் மூலமாக மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஒய் குரோமோசோம்ஸ் மூலியமா ஆண் குழந்தை வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் தடைபடாது. நம்மளுடைய புராணங்கள் 13 ஆண்டுகள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய காலகட்டம், நம்மளுடைய கோள்களினுடைய அமைப்பு, நமக்கு வம்சாவிருத்தி இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. அதுதான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்மளுடைய எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது அந்த குலதெய்வ வழிபாடுங்கிற ஒரு ஆன்மீக ரீதியா, அறிவியல் ரீதியா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமான தத்துவமாகவும் நம்ம குலதெய்வத்தை வணங்கணும். அப்ப இப்ப நம்ம திருமணம் நடக்கும்போது கூட பாருங்களேன், அந்த குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வந்துதான் அந்த திருமணமே கூட்டி வைப்பாங்க. இருங்க நான் என்னுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன் அப்படின்னு குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துதான் அப்புறம் சம்பந்தி வீட்டார்கள், மாமன் வீட்டார்கள் இப்படி வச்சு கொடுப்பாங்க. இன்னமும் அது நடந்துட்டு இருக்கு. அதான் வம்சாவளியா நடந்துட்டு இருக்கு. அப்ப குலதெய்வத்தினுடைய வழிபாடு நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிலையில அதை பயன்படுத்திக்கிறோமோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும். அதுதான் நம்மளுடைய சந்ததி பாட்டை முப்பாட்டம் வகுத்து வச்சுட்டு போன பல தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள அந்த குலதெய்வத்தை நம்ம வணங்குறோம். அதுதான் குலதெய்வத்தினுடைய முக்கியமான தத்துவம். ஐயா எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, குலதெய்வத்தை ஜாதக கட்டத்துல எங்க பார்க்கணும்? ரொம்ப பேர் அதை குழப்பி விட்டுறாங்க. உனக்கு பெண் தெய்வம் தான் போ, உனக்கு ஆண் தெய்வம் தான் போ அப்படின்னு குழப்பி விட்டுறாங்க. ஒண்ணுமே வேணாம். நீங்க உங்களுடைய லக்கணத்திலிருந்து 5ஆம் வீடான வீட்டை பாருங்க. அந்த 5ஆம் வீட்டுல என்ன நட்சத்திரம் இருக்கோ அது உங்களுக்கு குலதெய்வம். அந்த 5ஆம் வீட்டுல எதுவுமே இல்லைன்னா அங்க இருக்க லக்கணம் என்ன, அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு? சுக்கிரனா? அப்ப புதனா? அப்ப அது மாதிரி எடுத்துங்க. புதன்னா விஷ்ணு, சுக்கிரன்னா அம்பாள், இந்த மாதிரி எடுத்துங்க. அதுதான் 5ஆம் வீட்டினுடைய அதிபதி. செவ்வாயா முருகன். இப்படி அந்த குலதெய்வத்தை நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு முறை. 5ஆம் வீடு லக்கணத்திலிருந்து பெண்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கா இருந்தாலும் சரி, 5ஆம் வீடு குலதெய்வம். பெண்கள் வீட்டுல இருக்கிறவங்களே அந்த குலதெய்வத்தை வணங்கணும். இங்க வந்தோடனே அவங்களுடைய ஆண் குழந்தை எதுவோ, அதாவது கணவருடைய குலதெய்வதோ அதை வணங்கணும். ஆனால் இதுலயும் ஒரு விதவிலக்கு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்துட்டாலும் அந்த வீட்டுல ஏதாவது குலதெய்வ பெரும்பூசை விழாவோ திருவிழாவோ நடைபெற்றுச்சுன்னா அங்க நமக்குள்ள முதல் மரியாதை கொடுப்பாங்க. மாமன் மைத்துனர் யார் வந்திருக்காங்க அவங்களை கூப்பிட்டு முதல் மரியாதை கொடுங்க அப்படிமாங்க. அப்ப நம்ம அந்த குலதெய்வத்தையும் வணங்கி செயல்படணும். அதுக்குதான் இன்னமும் நிறைய கோயில்கள்ல இன்னமும் இருக்கு. முதல்ல மாமன் மைத்துனருக்கு மரியாதை கொடுத்துருங்க, அப்புறம் பங்காளிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற முறைகள் இதுதான். அப்ப நம்ம பொண்ணு கட்டிட்டு வந்துட்டாலும் அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு அன்பு நம்ம குடும்பத்திலையும் இருக்குங்கிறத நம்ம உணரணும். அப்படிதான். இதான் குலதெய்வத்தினுடைய ஒரு உன்னதமான தத்துவங்கள். இதான் உண்மையும் கூட. ரொம்ப பேருக்கு குலதெய்வம்னா எந்த ஊர்ல இருக்கு, எங்க இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு உண்மையான தீர்வு இதுதான். 5ஆம் இடத்தை பாருங்க. அந்த 5ஆம் இடத்துல இருந்து எங்க இருக்காங்க,
அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு, அந்த அந்த 5ஆம் இடத்தினுடைய யார் இருக்கா 5ஆம் இடத்துல, அப்படி என்ன கிரகம் இருக்கு, என்ன தெய்வம் இருக்கு, அந்த 5ஆம் இடத்துக்குரிய தெய்வம் என்ன, அதை வழிபடுங்க. அதுதான் உங்களுடைய குலதெய்வம். இப்படிதான் நம்மளுடைய திருமண தடைகளுக்கு குலதெய்வத்தினுடைய முதல் வழிபாடை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு செயல்பாடு. அடுத்து இப்ப நம்ம திருமண தடைகளுக்குள்ள அதுக்குள்ள விளக்கங்கள், அது நம்ம திருமண பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும், திருமண அந்த பொருத்தங்களுக்கு 3 முக்கியமான பொருத்தங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதாவது அந்த திருமணம் நடக்கக்கூடிய நாள், அவங்களுடைய சாந்தி முகூர்த்த நாள், அடுத்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டினுடைய தத்துவம், இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு பொருத்தத்துக்கு நீங்க நிச்சயமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா அவங்க எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் ஆயுள் நிறைய இருப்பார்கள். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் 35 வயசு வரலையும் கல்யாணம் ஆவத்துக்கு இருக்கிற காரணமே இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில இந்த பொருத்தங்களை வச்சே அவங்கள பட்டிடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூல நட்சத்திரம் தான் அம்மா இருக்கக்கூடாது அப்படிமா, மூல நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மாதிரி கேட்ட இருந்தா அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது அப்படிலாம் தத்துவங்கள் சொன்னாலும், ஆனால் ஒரு சில காலகட்டத்துல அது நிர்வகிக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பேரு இன்னைக்கு அவங்களுடைய நட்சத்திரங்கள் இலக்கணங்கள்லாம் தெரியாம அவங்களுடைய உறவுகள் விட்டு போக கூடாது, அவங்களுடைய அன்புகள் விட்டு போக கூடாதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா மூலம் இருக்குன்னா அவங்க வீட்டுல 2 பேருமே நல்லாதான் இருக்காங்க. யாரு, அப்பா அம்மா 2 பேருமே நல்லாதான் இருக்காங்க, 2 பேத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 கணவன் மணி வச்சு பொறுத்து நல்லா இருக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கிறாங்க. என்ன காரணம், அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 2வது அவங்களுடைய கோள்கள் நன்றாக அவங்களுடைய ஆயுள் பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சில சண்டை சச்சரவுகள், அதாவது ஏதாவது ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துட்டாலும் அங்கே அந்த குலதெய்வம் முன்னாடி நின்று அவங்கள காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கும். இன்னும் சொன்னா அவங்களுக்கு ஆயுளே விதியினுடைய விளையாட்டை கொடுக்கணும்னா யமதர்மன் கூப்பிட்டா கூட, ஆனா அவங்களுடைய குலதெய்வம் அவங்க முன்னாடி நிற்கும். இந்த பையனுக்கு ஆயுள் கூட இருக்கு, என்னுடைய குலதெய்வத்தை நான் அவனுடைய குடும்பத்துக்கு குலதெய்வம், நீ அந்த பையனுக்கு எந்த விதமான தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு சக்தி பெடுத்தது அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு. அப்ப நம்ம இது போலதான் ஒவ்வொன்னையும் நம்ம பகிர்ந்துட்டு இந்த திருமண பொருத்தங்களால் பல திருமண தடைகளை விலக்கிவிட வேண்டும். நான் சொன்ன இப்ப இந்த பொருத்தங்களை மட்டும் வச்சுட்டு கண்டிப்பா திருமணத்தை நடத்துங்க. உறுதியா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் மனம் ஒற்றுமையா இருந்து மனதினுடைய ஒரு அன்போட பகிர்ந்துகிட்டான்னு வச்சுங்களேன், அதை காட்டி என்னங்க ஜாதகம் வந்திருக்கு. ஜாதகம் நம்மளா ஒரு 10 குழந்தை பிறகுது, 10 பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், 10 10க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்த குழந்தை எல்லாம் 11 மணிக்கு தான் பிறந்துருச்சுன்னு. அப்ப 10க்கு 1 பிறந்த குழந்தையுடைய நேர நட்சத்திர கரங்கள்லாம் அதுல மாறிதானே வரும். அப்ப எடுத்து பாருங்க, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம், புரியுதுங்களா? இப்படிதான் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த திருமணத்தினுடைய நிகழ்வுகளை பத்தி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லிட்டேன், இப்ப தினம் ஒரு நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் அஸ்வினி பார்த்தோம், பரணி பார்த்தோம், அடுத்து இப்ப கிருத்திகை நட்சத்திரம். அதாவது இந்த நட்சத்திர வரிசையில் இது 3வது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய ராசிக்காரர்கள் 2 வகையில வருவாங்க. முதல் பாகம் மேஷத்தில், 3 பாகம் ரிஷபத்தில். ஆனால் இவங்களுடைய நட்சத்திரம் அக்னி மண்டலமாகவும் இவங்களுக்கு ஆறுமுக பெருமானே உகந்த நட்சத்திரம். ஆறுமுக பெருமான நட்சத்திரம் உங்களுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் போது சூரிய திசையோட தான் இவங்க பிறப்புவாங்க. அப்ப இந்த நட்சத்திரத்தில் முதல் பாகத்தில் பிறப்பவர்கள் மட்டும் ஒரு சில தோஷமுடையவர்களா இருப்பாங்க. முதல் பாகத்துல, அதாவது மேஷத்துல பிறக்கிறவங்க ஒரு சில தோஷமுடையவர்களா இருப்பாங்க. அது என்ன சார் தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம அந்த முதல் பாகத்துல இருந்து இரவு நேரத்துல பிறந்திருந்தோம்னா, அது இரவு நேரத்தில் நம்ம பிறந்திருந்தா தாய்க்கு ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தும். பகல்ல பிறந்திருந்தா தந்தைக்கு ஒரு சில கஷ்டங்களை ஏற்படுத்தும். இதுதான்
இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு தாக்கம். அதுக்குள்ள பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் உண்மையா நடக்குமா சார்? எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் முன்னாடி சொல்றது போல இந்த நட்சத்திரத்துக்கும் இவங்களுடைய குலதெய்வத்தினுடைய உண்மையான வழிபாடுகள், இவங்க பூர்வ புண்ணிய தர்மாக்கள் இருந்துச்சுனால் நிச்சயமாக அந்த தாய் தந்தையர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நோய்களை மட்டும் கொடுத்து விட்டு அவங்களை உயிரை காப்பாற்றி விடும். அப்படிதான் இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இவங்களுக்கு 25, 35, 50 வயசு வரலையும் மாற்றமான தொழில்கள் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது இந்த நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 25 வயசுல, 30 வயசுல, 50 வயசுல எல்லாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அதை நம்ம வாழ்க்கையிலே சோதிச்சு பார்த்துக்கலாம். அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு, இந்த நான் இப்ப சொன்ன நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அதை சோதிச்சு பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எந்தெந்த துறையில எப்படி நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்துவாங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆன்மீக போதனைகள், பிறருக்கு அறிவுரை கூறுதல், அப்புறம் இசைத்துறை, பேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ சேவை, கட்டிட தொழில், விவசாயத்தில் மலர் சாகுபடி, பொது வாழ்வு, அரசியல், ஏன்னா இவங்க மேசத்துல இருக்காங்க, அதனால பொது வாழ்வு, அப்புறம் ரியல் எஸ்டேட், ஒலிபெருக்கி துறை, சவுண்ட் சர்வீஸ், அது மாதிரிலாம் அவங்க நடத்தலாம். அப்புறம் நடிப்பு, நாட்டியம், ஆலயங்களில் ஓதுவார், ஓவியம், இந்த மாதிரி இவங்க நிறைய ஒரு தொழிலுக்கு தங்களை பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். பயிர் என்ன சார்னா லவங்கம், லவங்கப்பட்டை பயிர் பண்ணா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த தொழில் ரொம்ப சிறப்பா கொடுக்கும் லவங்கப்பட்டை. அப்புறம் இவங்க பணிபுரியும் வாய்ப்புகளை எங்க இருக்கிறது, அதாவது இவங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த துறையில எப்படி பணிபுரியலாம், நான் முன்னாடி சொன்னது என்னென்ன வேலைகள் எப்படின்னு. இப்ப பணிபுரியறது, அதாவது இந்த நட்சத்திரத்தின் அதிபதிக்கு 10ஆம் பாவம் அல்லது 4ஆம் பாவம், 10ஆம் பாவாதிபதி நின்ற நவாம்சத்தினுடைய, நவாம்சம் நம்ம இதுல பார்க்கணும், ஆகியோருடைய தொடர்பு கொண்டு, நவாம்சத்துடைய தொடர்பு கொண்டு ஜாதகர் மேற்கூறிய நிலையில் காணப்பட்டால், 10ஆம் பாவம் 4ஆம் பாவம் நவாம்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பாவாதிபதி பார்க்கப்பட்டால் இவருக்கு, அதாவது எந்தெந்த துறைகளில் எப்படி நல்ல ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா ஒரு பழமொழியே சொல்லலாம். எப்படின்னா, கடவுள் நிறைய மூலிகைகள் படைத்திருக்கார், ஆனா எதற்கு எந்த மூலிகைகள்ங்கிறது நம்மளா வகுத்துக்கிறது தான். அது போலதான் இவங்க நிறைய தொழில்கள் கத்திருந்தாலும் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய துறை ரொம்ப அற்புதமா தேர்வு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப இவங்க என்னென்ன தேர்வுகள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிராம சேவாக்கு மாதிரி இருக்கலாம், சத்துணவு கூடங்கள்ல வேலை செய்யலாம், அப்புறம் குழந்தை பிறப்பிறப்பு கணக்கெடுப்புல இது மாதிரி வேலை செய்யலாம், நீதிமன்றத்தில் உத்தியோகத்தில் வேலை செய்யலாம், கல்லூரி பள்ளிகளில் இது மாதிரி வேலை செய்யலாம், அப்புறம் காவல்துறையில எடுத்துக்கலாம், ராணுவத்துறை எடுத்துக்கலாம், சுகாதார இலக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம், அப்புறம் தீயணைப்பு துறையில எடுத்துக்கலாம், ஸ்டோர்கள் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டோர்கள், அந்த மாதிரி ஸ்டோர்கள், அப்புறம் ஆடிட்டர், சிஏ படிக்கலாம், அப்புறம் தபால் தந்தி, ரயில்வே, இது போன்ற வேலைகள்லாம் அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இப்ப எல்லாத்துக்குமே தொழில் செய்ய முடியாது. அப்ப என்ன தொழிலை தேர்வு செஞ்சுக்கலாங்கிறது இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த தொழில தேர்வு செஞ்சுக்கலாங்கிறது தான் முறையை நம்ம இப்ப பார்த்தோம். புரிஞ்சுக்கலாம்? இது 3வது நட்சத்திரம். பாதி எதுல இருக்கும்? மேஷத்துல, மீதி 3 பாகம் ரிஷபத்துல இருக்கும். இப்ப அடுத்து இவங்களுக்கு எப்பெல்லாம் திருமணம் நிறைவேறும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எப்ப திருமணம் நிறைவேறும்? அப்ப இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடக்கும்போது, குரு திசை நடக்கும்போது, சனி, அதாவது தசாபுத்தி கணக்கு சொல்லுவாங்க, அவங்க ஒரு கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அந்த இதுல குறிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த தசாபுத்தி இப்ப நடக்குது, ராகு திசை நடக்குது, குரு திசை நடக்குது, சனி திசை நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த திசாபுத்தி கணக்கு எடுக்கிறது ஒரு வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்ப நம்மளே ஜாதகத்திலே பார்த்தோம்னா போட்டிருப்பாங்க இந்த புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படி. அப்ப இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும் போதெல்லாம் நமக்கு பல திருப்பங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் உருவாக்கி அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த திருமணங்கள் வாய்ப்புகள் நிறைய கூடும். அப்புறம் செவ்வாய் திசையிலும் மணமேடை,
அதாவது இந்த நட்சத்திரக்காரங்கள் எந்த குலதெய்வத்தை வழிபட்டாலும் ஆறுமுகநாதன் சொன்ன பாத்தீங்களா, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே திருமண தடைகள் நீங்கும். முருகன் கோயில் எங்க அறுபடை வீடுல எங்கன்னா உங்களுக்கு பக்கமா இருக்கோ அங்க போலாம். பழனி போலாம், சுவாமிமலை போலாம், குன்றக்குடி போலாம். எங்க போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு அது நிவர்த்தி அடையும். அப்ப இவங்க எப்ப எந்த வயசுல திருமணங்கள் நடைபெறும்? 20 வயசுல, 22ல, 26ல, 28ல, 31ல, 33க்குள்ள உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான அந்த தத்துவங்கள் இவங்களுக்கு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் வழியில் சொத்து மூலமாகவும் எதிர்காலம் நிம்மதி அடையும். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரோம், அவங்க வீட்டுல எதுவுமே இருக்காது, ஆனா யாரோ ஒருத்தர் முப்பாட்டன் சொத்து அல்லது பாட்டனா சொத்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீ ஒரு கையெழுத்து போடவாமா, உனக்கு ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட இவங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்துக்கள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்களுடைய ஒரு அற்புதமான நிலை இப்படிதான் இருக்கு. அப்புறம் நிம்மதியாக ஜாதக நிலையில் விருச்சகத்தில், அதாவது இவங்களுடைய ஜாதகத்துல விருச்சகத்துல சனி, ராகு ஆகிய கிரகங்கள் இருந்தால் நல்லா பாத்துங்க, இவங்களுடைய ஜாதக லக்கணத்துல விருச்சகத்துல இருந்தால், இவங்க லக்கணம் பார்த்துட்டு இருப்போம், அதுல விருச்சக லக்கணம் இருக்கும், அதுல சனி ராகு ஆகியோர் இருந்தால் இவங்கள் இளம் வயதிலே கலப்பு திருமணங்களில் ஈடுபடுவார்கள். ரொம்ப எச்சரிக்கையா பாத்துங்க. விருச்சக லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க 9 கோள்கள்ல விருச்சக லக்கணத்துல சனி ராகு இருந்துச்சுன்னா இவங்க இளம் வயதிலேயே மதம் மாறி திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்களுடைய அந்த பாதிப்புகள் அவங்களுடைய தாய் தகப்பனுடைய அன்போடு திருமணம் நடைபெற்றால் ஓரளவுக்கு வெற்றிகரமா இருக்கும், இல்லைன்னா பின்காலத்துல கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் மன வாழ்க்கையில் கலஸ்தரஸ்தானம் 7ஆம் இடத்தில் இதோ இப்ப விருச்சகத்தை பார்த்தோம், அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல அந்த லக்கணத்துல இருந்து 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சுக்கிரன் சேர்ந்து இருந்தால், அதாவது அந்த கிரகம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்க வாலிபத்தில் திருமணம் நிச்சயமாக எழும். நான் சொன்னது போல ராகு சூரியன் அவங்க செவ்வாய் திசை வரும்போது 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரிஷப, அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய லக்கணத்துல இருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துட்டான். ஜாதகம் பாக்குற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கிரன் இருந்துட்டா வாலிபத்திலே திருமணம் ஈடேறும், சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப ஒவ்வொரு கிரகங்களும் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இவங்களுடைய ஒரு உன்னதமான தத்துவம். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் இப்ப திருமணத்தை பத்தி பார்த்திருக்கோம், வியாபாரம், என்ன தொழில் நமக்கு செய்யலாம், அடுத்து திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். இதெல்லாம் நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள ஒரு பொருத்தங்கள், அற்புதமா இதெல்லாம் பொருந்தும். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இதை நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம், அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் எப்பேற்பட்ட நோய்கள் எல்லாம் வரும், இப்ப நோயை பத்தி ஒரு வகுப்புல எடுத்திருக்கோம். இவங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் எல்லாம் வரும் அப்படின்னா கழுத்துல, எலும்புல, தாடையில, இந்த மாதிரி கழுத்து பகுதியில, இவங்களுக்கு தொண்டையில, இவங்களுக்கு எல்லாம் ஒரு சில நோய்கள் வரும். அப்புறம் இவங்களுக்கு 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள், அதாவது மேஷத்துல பிறந்தவர்கள் இருந்தா அவங்களுக்கு பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்திருந்தா அவங்களுக்கு நான் சொன்னது போல ரிஷப லக்கணத்துல பிறந்திருந்தா ரிஷப ராசியில இந்த மாதிரி வரும். ஆனா இப்படி வந்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன நோய்கள் வரும்னா கண் பார்வை, கால் பாதங்கள், ஏதாவது முகம் கழுத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தழும்புகள் இருக்கும், சின்ன சின்ன நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய நோய்களா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப தொழில் எப்படி அமையும் பார்த்தோம், என்னென்ன தொழிலுக்கு முயற்சிக்கலாம்னு பார்த்தோம். இதெல்லாம் விட்டுட்டு வியாபாரம் பண்ணலாமா? அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன வியாபாரம் பண்ணலாம்? இப்ப நான் ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு முறையான பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கேன். திருமணம், கல்வி, எத்தனையும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரம், இவங்க என்னென்ன வியாபாரம் பண்ணலாம், அதாவது ஓவிய பயிற்சி, அலங்கார பொருள்கள் விற்பனை, ஏற்றுமதி இறக்குமதி, ஆயுத ஆடைகள் தயாரிப்பு விற்பனை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரம், மற்றும் பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்கள், சேமியா, இந்த மாதிரி ஒரு பொருளாதார உணவு சம்பந்தப்பட்ட பொருள்கள், சாக்லேட்டு, இது போல மர அரவை,
அதாவது மரம் அறவை மிஷின் கூட அவங்க வைக்கலாம். இப்படிதான் இவங்களுடைய வியாபாரங்கள் நல்லா இருக்கும். இதுல ஈடுபட்டீங்கன்னா அவங்க முன்னேறி நல்லபடியா இருப்பாங்க. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வாஸ்துகள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுடைய வீடு இப்படிதான் அமையணுங்கிறது ஒரு வாஸ்துகள் இருக்கு. இப்ப இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு கட்டும் போது அவர்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிறுதெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடாது. சிறுதெய்வனா இப்ப நான் சொன்ன குலதெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடாது. மற்றபடி அவங்க வீடு கட்டுற இடத்துல அதாவது ஒரு கொடி கம்பம் இருந்தா அந்த கம்பம் அவங்க வீட்டு நிழல்ல படக்கூடாது. அவங்க வீட்டுக்கு நிழல் படக்கூடாது. 4 பக்கமும் திறந்த வெளியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். இவர்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய வீட்டுல தண்ணி வந்தா மேற்கு பக்கத்துல விழுந்துடணும். அதனால பிரச்சனைகள் எதுவுமே வராது. இது போலதான் இவங்களுடைய வீடுகள் அமைப்பு நம்ம தேர்வு செஞ்சு எடுத்துக்கணும். முதல்ல ஒரு சில ஆலயங்களுக்கு குலதெய்வ அல்லது சிறுதெய்வ ஆலயங்களுக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கக்கூடாது. அந்த கம்பங்கள் இவங்க வீடு கட்டுறதுக்கு மேல் படக்கூடாது. இப்ப எல்லாம் பட்டா என்ன சார் வரும் அப்படின்னா, காலப்போக்கில் அவங்க குடும்பத்துல இடையூறுகளை ஏற்படுத்தும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணாது. உயிருக்கு ஆபத்து வருங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்தாலும் குடும்பத்துல கடன்கள் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் வராது. ஆனா 4 பக்கமும் திறந்த வெளி இவங்க தனியா ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு அற்புதமான மனையில நல்லா இருக்கும். தென்மேற்குல இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இவங்க கட்டலாம். இப்படிதான் இவங்களுடைய ஒரு சாஸ்திரம் பார்க்கணும். அப்புறம் இவங்க எல்லாமே பார்த்தோம். இவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள், என்னென்ன இந்த ராசிக்காரர்களுக்கு, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அஸ்த தேவதை அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். என்னென்ன எண்கள் அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப இது உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆறுமுகநாதர் சுப்பிரமணியர் தான் இவங்களுடைய இது சுப்பிரமணியர். அடுத்து எண்கள் 1, 10, 19, 2, 8, 28. அதாவது 10ஆம் எண் வரக்கூடியது இவங்களுடைய அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்டக்கள் மாணிக்கம். அதிர்ஷ்ட நிறம் இவங்க சிவப்பு, ஆரஞ்சு, சாக்லேட் இதை எடுத்துக்கலாம். அடுத்து திசை கிழக்கு, தெற்கு. இவங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, தெற்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட கிழமை நான் சொன்ன முருகனுக்கு உகந்தது செவ்வாய். அப்ப ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு, செவ்வாய். அதிர்ஷ்ட பூக்கள் செந்தாமரை. அதிர்ஷ்ட பெயர்கள் ஆ, ஆ, இ, உ இந்த மாதிரி பேர்ல, ஏ இந்த மாதிரி பேர்ல அவங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கலாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தா. அப்ப இவங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? இளமையில கொஞ்சம் மந்தமான நிலையில கல்வி இருந்துட்டாலும் இவங்க இசைத்துறையில நல்லா வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது போறதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா இவங்களுடைய மிருகபெருமான அனுகிரகம் இருக்கு, சூரியனுடைய ஒரு நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் இவங்க ஒரு சில காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நிலைகளுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப இந்த தொகுப்புல பார்க்கணும். என்னென்ன பரிகாரம் இந்த நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னா, சூரியன் ஜாதக கிரகத்தில் இருந்தால், அதாவது சூரியனுடைய ஜாதகர் நிலை கிரகத்தில், அதாவது ரிஷபத்தில், சூரியன் ஜாதக நிலையில் ரிஷபத்தில் இருந்தால், ரிஷபம் மேஷம் பார்த்தா ரிஷபம், ரிஷபத்துல சூரியன் இருந்தால் இவங்க என்ன பண்ணணும்? அந்த தேங்காய் ஒண்ணு எடுத்து, பாதாம் பருப்பு எடுத்து கோவில்களுக்கு தர்மமா கொடுக்கணும். தேங்காய் ஒரு 10 21 தேங்காய் தர்மம் கொடுக்கலாம். பாதாம் பருப்பு அபிஷேகம் பண்றது கொடுத்து எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கலாம். அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் 2ஆம் பாகமான ரிஷபத்தில் இருந்தால், சூரியன் ரிஷபத்தில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் சூரியன் துலாத்தில் இருந்தால் வெள்ளை நிற பசுக்களுக்கு, நம்ம சொன்ன நட்சத்திரக்காரர்கள் சூரியன் திசையில வர்றாங்க, அதனாலதான் சூரியனை பத்தி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் முக்கியத்துவம். அப்ப இந்த ஜாதகம் சூரியன் துலாம் லக்கணத்தில் இருந்தால் வெள்ளை நிற பசுக்கு புல் அல்லது கீரை அல்லது இது மாதிரி ஒரு இது அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் இது போன்றது அதாவது புனிதமான ஒரு தண்ணீர் கிடைக்கிறனா அந்த இடத்துல ஒரு தண்ணீர் நிலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இவங்க அதாவது வெள்ளை நிற பசுக்களுக்கு புல்கள், அகத்திக்கீரை இந்த மாதிரி கொடுக்கலாம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர் பருக ஒரு தண்ணி டேங்க் கட்டி வைக்கலாம், அல்லது தண்ணீர் பருக அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யலாம். அப்புறம் சூரியன் 10லும் சுக்கிரன் 4லும் இருந்தால், சுக்கிரன் அதாவது சூரியன் 10 இலக்கணத்திலிருந்து 10லையும் சுக்கிரன் 4லும் இருந்தால் இளமையில் தந்தையை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அவங்க லக்கணத்துல இருந்து சூரியன் 10ஆம் வீட்டிலையும் சுக்கிரன் 4ஆம் வீட்டிலையும் இருந்தால் தந்தைக்கு ஒரு சில ஆபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? அதுக்கு என்னன்னா, அவங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையில நீல நிற துணிகளை உடுத்துதல் கூடாது. அவங்களும் உடுத்தக்கூடாது, அவங்களும் கருப்பு அல்லது நீல நிறம். கருப்புனா அவங்களுக்கு தெரியும், ஆயிலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் கருப்பு. அதே மாதிரி நீல நிறமும் உடுத்தக்கூடாது. அவங்க ஓட்டை உள்ள செம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த செம்பு அல்லது வாசர் ஓட்டை உள்ள பொருள்களை தலையில ஒரு 9 சுத்து இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு சுத்தி அவங்களுடைய அந்த நட்சத்திர நாள்ல கொண்டு போய் குளத்துல போட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு அவருடைய நோயிலிருந்தோ ஆயுள் பலத்திலிருந்தோ மீண்டு வரலாம். அதுதான் முக்கியத்துவம். இப்ப நல்லா சொல்றோம் பாருங்க. சூரியன் இலக்கணத்திலிருந்து சூரியன் 10லும் சுக்கிரன் 4லும் இருந்தால் தந்தைக்கு ஒரு சில நோய்களும் ஆபத்துகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இவங்க 2 பேருமே நீல நிற ஆடைகளை உடுத்தக்கூடாது, கருப்பு ஆடைகளை உடுத்தக்கூடாது. அவங்க கருப்பு ஒத்துக்காது, புரியுதுங்களா? அப்ப கருப்பு நீல நிற ஆடைகளை உடுத்தக்கூடாது. இவங்க ஒரு சிம்பிளான ஒரு வாசர் எடுத்து கூட, அல்லது ஒரு வாசல்ல ஓட்ட போட்டிருந்த வாசல் எடுத்து கூட தலையில இங்கிட்டு 9 சுத்து இங்கிட்டு 9 சுத்து சுத்தி ஒரு குளத்துல போட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு சரியா போயிடும். இது எத்தனை நாளைக்கு சார் செய்யணும்? அதாவது அவங்களுக்கு திசாபுத்திகள் மாறுறதோ அல்லது இவங்களுடைய நட்சத்திரத்துல ஒரு 12 மாதங்கள் 1 வருஷத்துக்கு செஞ்சா கூட போதும். அவங்களோட நட்சத்திர நாள் என்று அவங்களோட தகப்பனுடைய நட்சத்திரத்தால் என்று செய்யணும். அந்த லக்கணத்தில் இருக்கவங்க நட்சத்திரத்தால் என்று 2 நாளுமே செய்யணும். அப்ப அப்பாவுக்கும் பிரச்சனை வராது, பிள்ளையினால் அப்பாவுக்கும் பிரச்சனை வராது. இப்படிதான் நம்ம செய்யணும். அதுதான் முக்கியத்துவம். அப்புறம் சூரியன் அதாவது 1 அதாவது கும்பத்தில் இருக்க பெற்றால், கும்பம் இப்ப லக்கணத்திலிருந்து கும்பத்தில் இருக்கப்பட்டால் அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்துனர் மாமன் ஆகியோருடைய வியாபாரங்கள் செய்யக்கூடாது. லக்கணத்திலிருந்து கும்பத்துல சூரியன் இருந்தால் அவங்கள் கண்டிப்பாக மாமன் மைத்தனோடு எந்த விதமான இது செய்யக்கூடாது. அப்ப கேது 10ல இருந்தால் இரும்பு பெட்டியில், அதுவும் இப்ப நம்ம லக்கணத்திலிருந்து கேது பகவான் 10ல இருந்தா, இப்ப நம்ம மேஷ லக்கணம் அப்படின்னு கேது பகவான் 10ல இருந்தால் அந்த பெட்டியில் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், பாலும் தேனும் ஒரு பெட்டியில ஊத்தி வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், தலையை சுத்தி அதை என்ன பண்ணணும், ஒரு ஓடையில விட்டுறணும். அப்படியே புரியுதுங்களா? அப்படிதான் ஒரு ஓடையில தலையை சுற்றி விட்டுறணும். ஒரு பெட்டி, ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கலாம். அதுல என்ன பண்ணணும், பாலும் தேனும் ஊத்தணும். ஊத்திட்டு ஆற்று ஓடையில விட்டுட்டோம்னா அவங்களுக்கு எந்த விதமான இல்லல்களும் கேது பகவானால் வராது. அப்புறம் கேது பகவான் விநாயகர் பெருமானை வழங்கலாம். அதே போல 10ல ராகு இருந்த போது உத்தியோகத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும், நீல நிற பூக்கள் சத்தங்களுக்கு 6 நாட்கள் சமத்தினால், அதாவது நீல நிற பூக்களை சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் ஒரு 6 நாளைக்கு சாத்தினால் அவங்களுக்கு பருப்பும் நெய்யும் கலந்த ஒரு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் அங்க கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு நிவர்த்தி அடைந்து விடும். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் யோக நட்சத்திரங்கள், இவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் யோகமா இருக்கும். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒரு சில பேருக்கு ஒத்து வராது. அப்ப இவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் ஒத்து வரும்னு கேட்டீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், இந்த நட்சத்திரத்துல அவங்க எந்த தொழில் வேணாலும் தொடங்கலாம், பயணம் செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இப்ப நான் சொல்ற நட்சத்திரங்கள் ஒத்து யோகமான நட்சத்திரங்கள். அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இது என்னன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அப்புறம் மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரங்கள் எது விழாலும் வெற்றி அடையும்.
இவங்களுக்கு அது உறுதியா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னொருக்க சொல்றேன், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, மூலம், மகம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் யோகமான நட்சத்திரங்கள், இவங்களுக்கு உள்ள நட்சத்திரங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒத்து வராத நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கலாம்ல. இது எல்லாமே யோக நட்சத்திரம். ஒத்து வராத நட்சத்திரங்கள் என்னென்ன? அவங்க நட்சத்திரமே அவங்களுக்கு ஒத்து வராது. அவங்க நட்சத்திரம் என்னது? அதான் கிருத்திகை நட்சத்திரம், அது அவங்களுக்கு ஒத்து வராது. அப்புறம் புனர்பூஷம், ஆயில்யம், உத்ராடம், விஷாகம், பூராடம், உத்ராடம், புரட்டாதி ஆகியவை உங்களுக்கு ஒத்து வராது. இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்களுடைய ஜாதகத்துக்கோ அல்லது இவங்களுடைய ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ ஒத்து வர மாட்டார்கள். அப்ப இந்த நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா புனர்பூஷம், ஆயில்யம், விஷாகம், பூராடம், உத்திரட்டம், புரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் முக்கியமா குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் இவங்களுக்கு ஒத்து வராது. அப்ப இவங்களுடைய நட்சத்திரத்தை படி பார்க்க போனா முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிருகசீடம், புனர்பூஷம், ஆயில்யம், சதயம் பின்னாள்களில் தொல்லைகளை உருவாக்கும். அதாவது 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், மேஷத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மிருகசீடம், புனர்பூஷம், ஆயில்யம், சதயம் பின்னாள்களில் தொல்லைகளை, இவங்களுடைய நட்சத்திரங்கள் வரும்போது இவங்களுக்கு தொல்லைகள் உருவாகும். அப்ப 2, 3, 4ஆம் பாதங்களை பிறந்தவர்கள் மிருகசீடம், புனர்பூஷம், ஆயில்யம், சதயம் பொருத்தம் நல்லதல்ல. இப்ப இந்த நட்சத்திரத்துல 2, 3, 4 ரிஷபத்துல அவங்க வந்துருவாங்க. அப்ப அந்த பாதங்களில் பிறந்தவர்கள் மிருகசீடம், புனர்பூஷம், ஆயில்யம், சதயம் பொருத்தம் அல்ல. இப்படிதான் நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும். அப்ப இவங்களுக்கு என்ன மரம்? இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மரம்? அத்தி மரம். அத்தி மரம் கோயில் கொடுத்து வளர்க்க சொல்லலாம், அல்லது ஊர்களில் நடக்க சொல்லி வைக்கலாம். அத்தி மரம் இவங்களுடைய நட்சத்திரத்தினுடைய காடுகள், அதாவது இந்த மாதிரிதான் அத்தி மரத்தை காடுகளில் வளர்க்க சொல்லலாம். எப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய அற்புதமான நட்சத்திரத்தினுடைய ஒரு நிலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 27 நட்சத்திரங்கள்ல 3வது நட்சத்திரமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இன்று நாம பார்த்திருக்கோம். இதை பார்க்கிறவங்க, இந்த நட்சத்திரத்துக்காரங்க எவ்வளவு பேர் பார்க்கிறாங்களோ அவர்கள் என்ன பண்ணுங்க, அந்தந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. இப்ப 2 விஷயத்தை எடுத்திருக்கோம், திருமணத்திரைகளை பத்தி ஆராய்ச்சிகள் எடுத்திருக்கோம், நட்சத்திரத்தை பத்தி விளக்கங்கள் எடுத்திருக்கோம். பாருங்களேன், ஒரே தொகுப்புல 2 நமக்கு கிடைச்சிருக்கு. திருமண தடைகளினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல எடுத்தோம். அடுத்து விளக்கங்கள், நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்க என்னென்ன தொழில் பண்ணலாம், எப்படி அவங்களுடைய வாழ்க்கை அமையும், என்னென்ன நட்சத்திரங்கள் அவங்களுக்கு பொருந்தாது, என்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்தும், என்னென்ன யோகமான தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது, என்னென்ன படிப்புகள் படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அற்புதமா இதுல பதிய வச்சிருக்கோம். நீங்க ஜாதகத்துல இந்த நட்சத்திரக்காரங்க இப்படிதான் இருக்கணுங்கிறது சாஸ்திரங்கள் நமக்கு நிறையவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இப்பயும் ஒவ்வொரு மாத இதழ்லையும் வார இதழ்லையும் நட்சத்திரங்களை பற்றி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு டிவிலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் உண்மைன்னு தான் நம்ம நம்பணும். ஏன் அவங்க கொடுக்குறாங்க? அவங்களுக்கு வருமுன் காப்போ அப்படிங்கிற ஒரு முன்னிலையில தான். அப்ப அது இந்த லக்கணத்துல பிறந்திருந்தா, 10ல் இப்படி சூரியன் இருந்தா, அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா இந்த பரிகாரம் பண்ணலாம். இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் இந்த பதிவுல இருக்கும், இப்படி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம மறுமுன் எச்சரிக்கையா பார்த்து நம்ம இந்த மாதிரி கணிச்சுக்கிறோம். என்ன திசாபுத்தி நடக்குது, இந்த திசாபுத்திக்கு எந்த ஆலயத்துக்கு போகணும், அந்த ஆலயத்துல போய் என்ன பரிகாரம் பண்ணணும், அல்லது ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா போதும். நம்ம குலதெய்வ ஆலயத்துக்கு வருஷம் ஒரு முறை எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறத முதல்ல வணங்கணும். அந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு அந்தந்த குலதெய்வ காலங்களுக்கு போயிட்டு வரணும், தப்பில்ல. குலதெய்வங்கிறது முக்கியமானது. நம்மளே சொல்லிட்டேன், பாட்டேன் முப்பாட்டேன் நம்மளுடைய அதான் சொல்றாங்க, 21 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்து அந்த தெய்வங்கள் நம்மளை கட்டி காந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான். அப்ப குலதெய்வத்தினுடைய வழிபாடை நம்ம முக்கியத்துவமாக இதுல எடுத்திருக்கோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அம்சங்களை பற்றி அற்புதமா பார்த்திருக்கோம்.
ஒவ்வொரு நிலையிலும் நம்ம ஒவ்வொரு பரிகாரங்களை நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த திருமண தடைகளுக்கு வேற எதுவும் பரிகாரங்கள் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. நம்ம சொன்னது போல நம்மளுடைய உயிர் கொடுத்தது தந்தை, உடல் கொடுத்தது தாய். இந்த தாய் தந்தையருக்கு நம்மளுடைய திருமண தடைகள் விலக வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திர நாளில் அவங்களுடைய பாதங்கள் தொட்டு வணங்கி அவங்களுக்கு புஷ்பங்கள் மேலே கொடுத்து அச்சதைகள் அவங்க கையில கொடுத்து நமக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக 48 நாள் அல்லது நீங்கள் பிரார்த்தனை வைத்த நாளுக்குள்ளர உறுதியாக திருமணம் நடைபெறும். எங்களுக்கு தாய் தந்தையர்கள்லாம் பக்கத்துல இல்ல, வெளியில இருக்காங்க, நாங்க எப்படி சார்? அப்ப என்ன பண்ணுங்க, தாய் தந்தையர் போல் ஒரு 80 வயதிற்கு மேல் உள்ளவர்களை நாம் அனுகிரகம் செய்து, அதாவது தம்பதியா இருக்கிறவங்களாம் அனுகிரகம் செய்து அவர்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் பாதம் தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களா, நிச்சயமாக திருமணம் நடைபெறும். எத்தனை ஆலயங்களுக்கு போய் எத்தனை தோஷங்கள் எத்தனை பரிகாரங்கள், எத்தனையோ ஆலயங்களுக்கு போய் பரிகாரம் பண்ண எனக்கு முடியல சார். ஒண்ணு வேணாம், நமக்குள்ள இருக்கிற இந்த அற்புதமான ஒரு சுத்தி இருந்த பரிகாரத்தை பண்ணுங்க. வஸ்திரஸ்தானம் பண்ணுங்க, அது போதும். உங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடுங்க, அல்லது 80 வயது 85 வயதுக்கு மேல இருக்க 2 தம்பதிகளா இருக்கிற குடும்பத்துல அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வயசு வழி ஒரு பொண்ணுக்கு திருமணமே நடக்கலாம். வெளிநாட்டுல இருக்காங்க அந்த பொண்ணு, எங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்தோடனே அவங்க கையில, எங்க ஊர்ல இருக்க ஒரு பெரியவர் 85 வயசு, அந்த அம்மாவுக்கு 80 வயசு, அவங்களுக்கு கொண்டு போய் வசதி படைத்தவர்கள் தான் இருந்தாலும் வாங்கிக்கிட்டாங்க. அந்த வஸ்திரங்களையும் அதையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு புஷ்பங்கள் மேல சாத்தி, அதாவது மாலை மாதிரி ஒரு புஷ்பங்களை மாலைகள் போட்டு அவங்கள்ட்ட அச்சதை கொடுத்து சந்தனம் குங்குமம் எல்லாம் அவங்க பாதத்துக்கு தடவி அவங்கள்ட்ட 9 முறை வணங்கணும். 9 முறை நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்கிறதா கூடாது. அவங்க பாதத்தை 9 முறை தொட்டு வணங்கணும். ஏன்னா ஒவ்வொரு கோள்களுக்கும் உள்ள பரிகாரங்கள் அதிலிருந்து விலகப்படும். 9 முறை. ரொம்ப பேர் கேட்கிறாங்க, அப்ப தாய் தந்தையரா இருந்தாலும் 9 முறை வணங்கணுமா? ஆமா, உங்களுக்கு திருமண தடைகள் இருந்து விலகணும்னா 9 கோள்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். அப்ப அந்த 9 முறை நீங்க அவங்கள்ட்ட தொட்டு வணங்கணும். திருமணத்துக்கு அப்புறம் வணங்கணுமா, திருமணத்துக்கு முன்னாடி வணங்கணுமா? திருமண தடைகளுக்கு அப்படிதான் நான் அதை வணங்க சொல்றேன். திருமணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அது ரொம்ப ரொம்ப புண்ணிய காலம். தடைகளை நீக்குவதற்கு நம்ம மட்டும் அவங்கள்ட்ட போய் 9 முறை வணங்குறோம். இது தடைகளுக்கான பரிகாரம். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அது போல செய்தோம் என்றால் அற்புதமாக இந்த தடைகளில் இருந்து அவர்கள் விடைபெறலாம். இதுதான் நாம் கண்கூடாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளும் கூட. ஆதலால் இந்த திருமண தடைகளிலிருந்து நம் வாழ்வை என்றென்றும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு சின்ன தின பொருத்தத்தினால் அல்லது வேற ஒரு சின்ன சின்ன பொருத்தத்தினால் அந்த பொருத்தத்தை வைத்து திருமணத்தை நிறுத்தி விடாதீர்கள். இது போல உங்களது 9 கோள்களினுடைய ஆராய்ச்சிகள் நன்றாயிருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை நடத்துங்கள். அதற்குரிய அந்த நாட்களை குறித்து திருமணத்தை மகிழ்ச்சிகரமாக நடத்துங்கள். இதுதான் நம்ம வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான நிலை இந்த காலகட்டத்தில். அதனால் நாம் எல்லோரும் இந்த திருமண தடைகளிலிருந்து விளக்கம் பெற்று சீக்கிரமாக திருமணங்கள் நடைபெற்று இப்பிறவி பயனை பெற்று எல்லோரும் தம்பதியராக குடும்ப ஒற்றுமையோடு இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அனுகிரகத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கம்.